இதை நீங்கள் அன்றைக்கி சொன்னால் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் இப்போ டூ லேட். ஆமாங்க, உங்களுக்கு வேணும்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வேணாம் அழிக்கிறது காதில் ஒன்றும் டேப் ரெக்கார்ட் போட கேசட் இல்லை, மனசு. ஒரு டைம் ஆயிடுச்சுன்னா திரும்ப ரெக்கார்ட் பண்ண முடியாது. காலேஜில் ஃபஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் இருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸில் ஃபிசிக்ஸில் ஹிஸ்ட்ரின்னு. ஆனால் இவன் இல்லைனா இவன் சொல்லிட்டு லைஃப்பில் மட்டும் சாய்ஸே இருக்கக்கூடாது. இவன் தான் புருஷனாக இருப்பான் தீர்மானித்து தான் காதலிக்க ஆரம்பிக்கணும். ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகுது, அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். அதே மிஷின் ரிப்பேர் ஆகி அதை சரி பண்ணதுக்கப்புறம் டெய்லி எப்படா ரிப்பேர் ஆகும்னு சொல்லிட்டு கவலைப்பட்டிருப்போம். அது மாதிரி தாங்க வாழ்க்கை. புருஷன் பண்ணவர் கூட சண்டை வரும், ஆனால் சந்தேகம் மட்டும் வரக்கூடாது. மஞ்சள் காமலியோ மலேரியாவோ வரும், ஏன் ஒரு சில டைம் வராமல் கூட போகும். அதுக்காக தடுப்பூசி போடாமல் இருக்கிறது இல்லைல்ல. அது மாதிரி தாங்க வாழ்க்கை. முன்னெச்சரிக்கை இருக்கிறத கரெக்டு. ரோட்டில் ஸ்கூட்டர்லையோ சைக்கிள்லையோ போயிட்டுருப்போம். முன்னாடி போகிற காரில் டோர் சாத்தாமல் இருக்கும். அந்த காரை ஓவர்டேக் பண்ணி வச்சு அது போயிட்டு ஏங்க அவங்க டோர் சாத்தாமல் இருக்குன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு போவோம். அவன் எக்கடிக்கிற போது அவன் எப்படி விட்டு போக மாட்டான். முன்ன பண்ண தெரியாது அவங்களுக்கே நம்ம ஹெல்ப் பண்ணும்போது நான் உங்களை காதலிச்சிருக்குங்க. நீ எக்கடிக்கிற போனவன் எப்படி விட்டு போக முடியும்? இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டிக்காக இருந்தேன், இனிமேல் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன். அன்றைக்கி பணக்கார பையன் கிடைச்சானு சொல்லிட்டு என்னை விட்டு போனீங்க, அதே தப்பு என்னால் பண்ண முடியுமா? உங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி டாக்டரோ இல்லை வசதி அதிகமாக அந்த மாப்பிள்ள தான் கரெக்டாக இருக்கும். அவங்க கூட கல்யாணம் பண்ணால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். உங்கள் கல்யாணத்துக்கு கூட வருவேங்க, எல்லா வேலையும் நான் தான் செய்வேன்.